Rasa rasa Om pelada ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை வந்து பண்ணக்க ஓப்பன் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணக்க நம்ம எடிட் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு பேஜை நம்ம கனெக்ட் பண்ண பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணக்க இந்த அடாப் தான். ஜஸ்ட் இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்க இந்த ஆப் வந்து பண்ணக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும் உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து படக்கணுமோ பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கன் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் ஒரு ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபைல் இருக்கா, அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ணிய ஜஸ்ட்டு அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க விடுதான். ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் பேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நானும் பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் ஆப் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்போ தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆப் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அது கீழே இருக்கிற அந்த டெஸ்ட் நம்ம செலக்ட் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேலே ஃபாண்ட் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து ஃபண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மறுபடியும் மேலே 3 பட்டனை செலக்ட் பண்ணினாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். இப்போ இது ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ என்னோடய ஃபோனை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்கலாம். ஸோ ஃபோனுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட் அந்த ஃபோன் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்புட் ஆகிடுச்சா? இப்போ உங்கள் ஆட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம எடிட் பண்ணிய அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டேன். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டே இருக்கும். அப்படியே அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது கிளிக் போயிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் என்ன இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும், அது சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகிரும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகலைனா மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ மேல் நம்ம டெக்னே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க சாங்குடைய நேம் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இது வேணானாக்க அந்த டெஸ்ட்டை கிளிக் பெடிஸில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேல் நம்ம டிக் ஆகினே கொடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். சைடில் கலர் இருக்காது இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து சைடில் ஸ்டாரிக்னு இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க பாயுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணுற பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே ப்ளஸ் இருக்கா, அது வந்து பண்ணாக்க நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி அடையலைனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நீங்கள் 2 விரலால் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா ஜூம் அவுட்டு ஜூம் இன் வந்து பண்ணாக்க பண்ணிக்கலாம். ஒரு விரலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை மட்டும் மறக்காம பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேமத்தில் இந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் போயிட்டு கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் அசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டேன். கீழே எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் ஃபஸ்ட்டு வேவ்னு எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஸ்டார்ட் எண்டு இருப்பாருங்க, இதை வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற வேண்டிய அந்த பிக்குடைய ஃபேஸ் மட்டும் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஷோ ஆகுற மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரும்
நீங்கள் எடிட் பண்ணி கேர்ளுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ரிலாக்ஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 6.14 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நான் வந்து பண்ணாக்க ஒரு 2 பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேறு பேக்ரவுண்டு இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து பண்ணாக்க இந்த பேக்ரவுண்டு பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பிக் வந்து பண்ணாக்க நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்டு பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டேல்ஸ் ஃபிட் இருக்கும் கீழே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ண XYZ இருக்கா, ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்கா, இந்த பாக்ஸில் வந்து பண்ண உங்கள் வரலாறு லேட்டாக நீங்கள் மேலே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு 2000 மேலே வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 2600 கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஃபஸ்ட்டு பாயோடைய பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்கை வந்து பண்ணாக்க கரெக்டாக எது வரைக்கும் நீங்கள் எஸ்எம் பண்ணிங்கனாக்கா அப்படி நீங்கள் கொண்டு வாங்க. நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க லெவல் பாயிண்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ லெவல் பாயிண்ட்டா இல்லை கரெக்டாக வந்து பண்ணாக்க 16 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இது 2 பிக்காக இருக்குது, அதனால நான் ஒரே பிக் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் வேப் போயிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் போயிட்டு கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜஸ்ட் இந்த ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பண்ணாக்க கரெக்டாக ஒரு 1600 கிட்ட வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த தடவை யூஸ் பண்ணி இது வந்து பண்ணாக்க எந்த அளவுக்குமா அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த 3D எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பயோட போய் ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக 16 பாயிண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்குங்க. கரெக்டாக 16.16 இருக்குது. இப்போ ஜஸ்ட் கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணிய அந்த கேர்ளுடைய பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிக்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஜெட் வேலை கிளிக் போயிட்டு கரெக்டாக ஒரு முன்ன பண்ண பாருங்கள் 1600 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த தடவை யூஸ் பண்ணி இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவன் 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிவிட்டேன். நம்மளுடைய பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கான்றதை நம்ம வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல கேமரா லேயர் ஆஃப் இருக்கா ஜஸ்ட் அந்த கண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எதுவும் பிரச்சனை இருக்காது. கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த 6 பாயிண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு கரெக்டாக ஆடாக இருக்குன்றது வந்து பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் நான் வந்து பண்ணாக்க பிக்கு செலக்ட் போயிட்டேன். கீழே மூட்ஸில் போயிட்டு அந்த சைடில் இருக்கிறதோட யூஸ் பண்ணி இதை லைட்டான ஒரு சைஸை நான் கம்மி பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சைஸை நான் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க கேர்ளுடைய பிக்கும் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் லைட்டோட சைஸை மட்டும் நான் கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டெஸ்ட்டோடைய கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த க்ரீன் கலர் டெஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டேன். சைடில் கலர் இருக்காது செலக்ட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதே ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கலர் எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் எஸ்ஓ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும்.
பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.